ரொமான்ஸ் இருக்கா? ரொமான்ஸு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு இல்லையா? ஆமாம், நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆடியன்ஸ்க்கு தெரியும். சரி. What you learned from him? What I learned from him, I'll tell you. எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணிட்டோம்ல. 1947 இருந்துச்சு, ஓம் காளி, ஜெய் காளி, கோலி சோடா, அயோத்தி, எல்லாம் டிஃப்ரெண்டாக எல்லாம் பண்ணிடுச்சு. அண்ணன் மாதிரி ஒரு ஆளாக வரணும் தான் ரொம்ப நல்ல ஆசை. இப்போ சூரி சார் சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவருடைய கதைகள் வந்து இப்போ படங்கள் சூஸிங் எல்லாமே அப்படியே கான்ட்ராஸ்டாக வேற ஒரு சைடு எடுத்து போயிட்டுச்சு. அந்த மாதிரி நாங்கள் புகழை வந்து எதிர்பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த போட்டிக்கு நடுவில் ரீரிலீசஸுமே வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ அவங்க ஒரு 3-4 படத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ லிட்டரலி ஒரு 15 படங்கள் பேக்கடாக ஒரு வாரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கான ஒரு சின்ன லேகு, ஒரு டிப், ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, தியேட்டர் ரீதியாகவும் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியல? இல்லை, கண்டிப்பாக அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. வணக்கம், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ 4 Idiots படத்துடைய ரிலீஸ் ரொம்ப சீக்கிரம் இருக்கு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெய்லர் வந்து காமிச்சிருந்தீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ இனிஷியலி நான் டேரக்டருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சார் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சொல்லுங்க. சூப்பர் சார். ஸோ ஃபைனலி படம் ரிலீஸை நோக்கி வந்துருச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? அண்ட் இந்த படத்துடைய ப்ராசஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க சார். சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளோ அப்படின்னா அதுக்கு வந்து அளவில்லை, அளவில்லா சந்தோஷங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். படம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு படம் வந்து சீக்கிரமே ரெடியாகி ரிலீஸுக்கு ரெடி ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது. நான் அந்த வகையில் நம்ம படம் வந்து ரொம்ப சீக்கிரமே ஷூட்டிங் முடிச்சு நல்லபடியாக வந்துட்டுருக்கு. அப்படி இந்த ப்ராஜெக்ட் செட் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களே வந்து இந்த கதைக்கு வந்து புகழ் சரியா இருப்பாரா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு என்னன்னு கண்டிப்பாக சரியா இருப்பாரு, அவரை உடனே பிடிச்சி கொடுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இம்மிடியேட்டாக உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. மறுநாளே போய் புகழ்ச்சிக்கிட்ட கதை சொன்னேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஓகே அப்படின்னாரு. அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளுக்கு வர ப்ராஜெக்ட் செட் ஆகிடுச்சு. உடனே ஷூட்டிங் போனோம். ஒரு 33 நாளில் படத்தை முடித்தோம். வேகமாக காப்பி ரெடி ஆச்சு, சென்சாரை வாங்கிட்டா இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு முடிச்சிங்களே சார் எல்லாத்தையுமே? படத்தினோட வேகத்திலே சொல்லிட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். புகழ் ப்ரோ, நீங்கள் இந்த கதையை கேட்டோன்னே என்ன ஃபீல் ஆச்சு? ஏன்னா தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் இப்போ லீடாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த கதை உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இல்லை, இது ஒரு காமெடியான ஒரு படம். மெசேஜ் இருக்குது. இது மக்களுக்கு போய் கண்டிப்பாக ஒரு சேரக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ கதை எல்லாமே நல்லா இருந்தது. சார் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார், சார் எல்லாமே சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரோட சொல்கிற அந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரொடக்ஷன் யாருன்னு கேட்டேன். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி 26 படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பெரிய படங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கப்ப நம்ம எப்படியும் நோ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ கதையுமே அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அழகான கதை. சரி, ஓகே சார், நான் பண்ணுறேன் சார். உடனே கதை கேட்டோன்னே அன்னைக்கே ஓகே சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர். ஒரே இடத்துலயே ஷூட் நடந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். அது ஒரு வீடை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கு. நல்லா ரொம்ப கலகலன்னு சூப்பராக இருக்கும். இல்லை, ரவிமேரியா சார் இருக்கார். அவர் வந்து இதில் ஒரு பில்லர்னே சொல்லலாம். நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஹீரோயின் ஆகட்டும், நாங்கள் எல்லாருமே அது உள்ளே இருப்போம். ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு 2.5 மணி நேரம் ஒரு மக்கள் வந்து தேட்டரில் வந்து உட்காராங்கன்னா கண்டிப்பாக சரி ஓகேடா, ஒரு நல்ல படத்துக்கு தான் வந்தோம், ஒரு அமௌண்ட் கொடுத்ததுக்கு கரெக்டான படம் வந்திருக்கோம், நல்லா சிரித்தோம், நல்ல ஒரு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் பார்த்துட்டு போகணும். சாங் இருக்குது, 2 சாங் இருக்குது, சூப்பராக இருக்கும். எல்லாம் பிடிக்கும். இருக்கா? ரொமான்ஸு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு இல்லையா? ஆமாம், நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் ஆடியன்ஸ்க்கு தெரியும். சரி, புரிஞ்சுது. ஓகே. ஸோ பிரக்யா, உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிதிங்? Overall experience, it's very nice team, very supporting team. So I can say working with everyone. Ravi Maria sir is there, Pugal ji, Tidian, and everyone, Indran ji. So I worked with so many people and everyone very supportive. Being North girl coming here, I have done Telugu movies also. Here I feel technicians are very good, more So I'm not comparing anyone, but I felt here it's story wise and technician wise it's very nice in Tamil industry. Like how I worked till now in this project, I felt like that. And obviously
this Lakshmi Movie Makers production is quite good production, so I want to, do movie in Tamil project, and this is my first one, so I'm feeling good. Great, Yes. great. Yeah. So how is working with Pugal, sir? Pugalji is very fun. Yeah, very fun. He's very fun. Whenever working with him is like full fun. Whatever, anything he will say, it will be funny. What you learned from him? What I learned from him, I'll tell you how to make fun of other people. But very supportive. Yes, with the dialogues and all. If I won't understand, I ask these people. They'll support me. He'll support me. Okay. So from him, I have learned. Yeah, be supportive to your co-actors. Okay. Because he's very supportive. Okay. So yes. Did he taught you Tamil? Tamil, he don't know English and Hindi much, so but whatever, he has given his 100%. Are you, bro? Yes, yeah, Nice. yes. புரியுது. I can get it. Okay. உங்களுக்கு எப்படி இருந்தது இவங்களோட ஒர்க் பண்ணது? அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா அவங்க நிறையா அந்த டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டு அவங்க அதை ஹிந்தியில் மாற்றி எழுதி அதை படித்து அதை ஒர்க் பண்ணுறது, நடிக்கிறதாகட்டும், ஒரு எமோஷனல் சீன்லாம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அவங்களோட ஃபஸ்ட்டு படம் அதை நம்ம கூட பண்ணுறப்ப சரி ஓகே அப்படின்றது ஒரு இது. ஓகே, நைஸ் நைஸ். சார், இன்னொன்று வந்து ஒரு இயக்குனராக உள்ளே வர்றப்போ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நம்மக்கிட்ட ஐடியாலஜியாக இருக்கும். இந்த படம் ஏன் எங்களுடைய இந்த முதல் படமாக இருக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்? அது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் பெரிய பட்ஜெட்லாம் கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு யாரும் படம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை இருக்குது. பெரிய பட்ஜெட் கொடுக்கணும்னா பெரிய ஹீரோ வேணாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ராஜெக்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்துடலாம், ஒரு சேஃபான பட்ஜெட்டில் சின்ன இல்லை சேஃபான பட்ஜெட்டில் எடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். எப்படி சின்ன படமாக, அதாவது சேஃபான ஒரு பட்ஜெட்டில் எடுக்க முடியும்னா ஒரே வீட்டில் நடக்கிற கதை, ஒரு லிமிட்டட் ஆர்டிஸ்ட்டு, ஓகே, அந்த மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் தேடிக்கிட்டே இருந்தேன். ஓகே. ஒரு கொரோனா காலத்தில் ஒரு ஸ்டோரி லைன் மாட்டுச்சு. ஒன்று அதை வந்து ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆமாம், ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இது சொல்ல முடியாது. பொதுவாக எனக்கு வந்து கமர்ஷியல் படங்கள் ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் படங்களில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி இதில் அதை வந்து ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி செட் ஆயிடுச்சு. ரைட் சார், ரைட். இந்த 3 Idiotsனு ஆல்ரெடி ஒரு படம் பயங்கர ஹிட். ஸோ 4 Idiotsனு இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஒன்று வந்து கேட்சியாக இருக்கணும். இந்த டைட்டிலை கேட்கும் போதே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் வரணும், மக்களுக்கு வரணும். அதனால் 3 Idiots யாருக்குனே வந்து ஒரு டெம்ப்ளேட் செட் ஆகிடுச்சு. இல்லை 3 Idiotsனால் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஜாலியான படம் அப்படின்னு இருக்குல்ல. அதனால் நம்ம வந்து ஒரு 4 Idiotsனு வச்சானே அப்படின்னு தோணுச்சு. அந்த டைட்டில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. எல்லாருமே ஐடியாவாக சொன்னப்போ வந்து எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை அப்படி நம்ம செட் பண்ணிட்டோம். ரைட், ரைட். ஆமாம். ஸோ இந்திரன் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய பார்ட் இந்த படத்தில் எவ்வளோ ஜாலியாக இருந்தது? இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நாங்கள் எப்படி இப்படி கேமராவில் எப்படி வந்து பயங்கர ஃப்ரெண்டாக ஜாலியாக ஃபன் பண்ணுவோமோ அதே தான் பேக் த கேமரா இங்கே பார்க்குறது தான் அதே மாதிரி வைப்பில் இருக்கும். இந்த 4 பேருக்குள்ள பயங்கர ஒரு காம்போ, பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தியாகவே கனெக்ட் ஆகிருக்கு. படத்துலையும் சரி, எங்கள் ரியல் லைஃப்லையுமே சரி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் நான். வேற லெவல் ஃபன்னாக என்ஜாய். ஆமாம், பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகே, புகழ் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த டீமாக ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணியிருப்பீங்களா? மறக்க முடியாத ஒன்று எனக்கு இந்த செட்டில் ஜாலியான ஒன்று அப்படின்னா? லைக் எவ்ரிடேவே நாங்கள் பயங்கர சீன் முடிச்சுட்டு சீனுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி பயங்கர ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் அஸ்வின் திடீர்லாம் ஒரு கேரவனில் இருப்போம், மாப்பிள்ளை ஒரு கேரவனில் இருப்பாப்புல. ஆனாலும் அந்த டோரை திறந்து அந்த கேரவெல்லாம் ஒன்றா ஆக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு என்ன வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ஊட்டி விட்டு அப்படி பார்த்துக்கிட்டாப்புல எங்களை. உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து மற்றவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த என்டையர் ஷூட்டிங் எல்லா நாளுமே நான் ஒன்றா தான் சாப்பிடுவோம். என்ன வருமோ அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி ஒரு உண்மையான ஒரு பாண்டிங் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதெல்லாம் அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே முடியாது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது, தவிர ஏன் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படி ஒரு நட்பு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து இப்போ நிறைய படங்கள் லீடாக நடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரியான கதைகளை வந்து நீங்கள் அதிகமாக தேர்வு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய காமெடி சைடு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். ஆனால்
எனக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? இல்லை டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணிட்டோம்ல. ம். 1947 இருந்துச்சு, ஓம் காளி ஜெய் காளி, ம். கோலி சோடா, ம். அயோத்தி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் பண்ணிடுச்சு. ம். அப்போ எனக்கு கதைக்கு நான் தேவைப்பட்டதுன்னா என்ன கேட்பாங்க, நான் போய் ம். பண்ண போகிறேன். எனக்கு இந்த கதை தான் வேணும், நான் எதுவுமே இது ம். பண்ணுறது கிடையாது. ம். எனக்கு என்ன கதை வந்தாலும் அது ம். டைரக்டருக்கு புகழ் தான் வேணும் அப்படின்ட்டா, இப்போ அந்த கதைக்கு புகழ் வேணும்னு சார் வந்து சொன்னதுனால தான் ஓகே சார் நான் பண்ணுறேன் அந்த கதை. ம். அது நமக்கு அது கரெக்டாக நமக்கு வந்து தேடி அமையும். ம். ஸோ அப்படி ஃபோர்ஸ் ஃபிட்டாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் வந்து இது அதுன்ட்டு எனக்கு எது வந்தாலும் பண்ணுவேன். சூப்பர். எமோஷனல் வந்தாலும் பண்ணுறேன், காமெடி இருந்தாலும் பண்ணுறேன், எனக்கு கேரக்டராக கொடுத்தாலும் பண்ணுறேன், எது கொடுத்தாலும் பண்ணுறேன். அவுட் அண்ட் அவுட்டாக இப்போ நிறைய காமெடி ரோல்ஸ் ப்ளே பண்ண ஆக்டர்ஸ் வந்து அப்படியே அதை பிரேக் பண்ணிட்டு சீரியஸான ரோலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது சூரி சார் சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவருடைய கதைகள் வந்து இப்போ படங்கள் சூஸிங் எல்லாமே அப்படியே கான்ட்ராஸ்டாக வேற ஒரு சைடை நோக்கி போயிட்டுச்சு. அந்த மாதிரி நாங்கள் புகழை வந்து எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். நடிகன்னா எந்த எந்த ஸ்டோரி எப்படி கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு தான் நடிகன் இருக்கும். ஸோ அதனால் எப்படி வேணால் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி 33 days ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஷூட்டிங்லாம் போயிருந்தாலும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு நாளுமே மறக்க முடியாதான். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடிக்கிறப்பையும் ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு நல்ல. ஏன்னா ஒரு கதையை நம்ம வந்து சூஸ் பண்ணுறோன்னா அந்த கதையில் இருக்கிற ஒவ்வொரு சீனும் நம்ம லவ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ டெய்லியுமே ஏதாவது நாங்கள் ஒரு சீனையுமே ஓகே இன்றைக்கி இந்த சீன் நல்லா வந்ததில் நாங்கள் டைரக்டர் சார்ட்ட பேசிட்டு தான் போவோம். ஷூட் முடிஞ்சு எல்லாம் போனாங்க கூட இப்போ 96 கால் ஷீட் முடிஞ்சு போனாலுமே இல்லை விடிகாலில் முடிஞ்சாலுமே எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உட்காந்து இன்றைக்கி இந்த சீன் சூப்பராக வந்ததில்லை இது வந்ததில்லை அதை வந்து பேசிட்டு தான் நாங்கள் போவோமே. எடிட்டிங்லாம் அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமே என்ன சார் இது எப்படி வந்தது அப்படின்னா இன்றைக்கி சூப்பருங்க நல்லா வந்துருச்சு செம இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. அந்த சீனை அப்படி லவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம்ல. ஓகே ஓகே. ஆனால் பேசிக்காக இப்போ டெலிவிஷன் ஸ்க்ரீன்லேருந்து படங்களுக்கு போகிறப்போ ஒரு சின்ன பேரியர் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக இருக்கா இல்லை அது வந்து ஒரு மித்தாக தான் இருக்குங்களா? அது என்னென்னா அது பார்க்குற அது பார்வை தான். எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் ஆக்சுவலாக. அது என்னென்னா ஆடியன்ஸை வந்து இது இந்த டிவிக்குள்ளேயே இப்படி இங்கேயே பார்த்து ரசிச்சுட்டாங்களே. இப்போனாக்கா இப்போ அவங்க சீரியல் ஆர்டிஸ்டில் இவங்க வந்து இதில் இந்த ஷோவில் பண்ணுவாங்க, இவங்க எப்படி பண்ணால் அவர் ஆர்டிஸ்டா அதனால அது சினிமான்றது அது வேறு. ஸோ எல்லாருமே இங்கே வர்றதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அது பார்வையில் தான் இருக்குது. பார்வையில் தான் இருக்குது. சூப்பர் சார். இப்போது தொடர்ந்து நிறைய படங்கள் வருது. இப்போ இருக்கக்கூடிய டைம் லைனில் வந்து ஒரு 10 படங்களாவது வந்து ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இந்த போட்டிக்கு நடுவில் ரீரிலீசஸுமே வந்துட்டு உள்ளே வராங்க. ஸோ அவங்க ஒரு 3-4 படத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ லிட்டரலி ஒரு 15 படங்கள் பேக்கடாக ஒரு வாரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறப்போ புதுசாக வரக்கூடிய இயக்குநர்களின் திரைப்படங்களுக்கான ஒரு சின்ன லேக், ஒரு டிப், ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி தியேட்டர் ரீதியாகவும் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? இல்லை, கண்டிப்பாக அந்த போராட்டம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த போராட்டத்தை வந்து கண்டிப்பாக போராடி தான் ஜெயிக்கணும். இதை வேறு எந்த சக்தியாலும் இதை மாற்ற முடியாது. நான் என்ன நம்புகிறேன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம டைட்டில் வந்து கேட்சியாக இருக்கணும், நம்மளுடைய ட்ரெய்லர் கட்டு வந்து கேட்சியாக இருக்கணும், நம்மளோட டிசைன் வந்து கேட்சியாக இருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் இது பண்ணும்போது அது வந்து இதை விஷயங்கள்லாம் தாண்டி போய் மக்களை சென்றடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது நடக்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் டெக்னிக்கல் டீம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ரொம்ப நியூ ஃபேஸஸாக இருக்கிறாங்க. இந்த டெக்னிக்கல் டீம் நீங்கள் கொண்டு வந்ததுக்கான காரணம்? பாதிக்கு பாதி புதிய நபர்களை வைத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். அந்த வகையில் வந்து ஆனால் அதில் வந்து கொஞ்சம் திறமைசாலிகளாக இருந்தால் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதில் வந்து ரொம்ப சிறப்பாக எனக்கு அமைஞ்சவர் வந்து புதுசாக வந்ததில் மியூசிக் டைரக்டர் சுபாஷ் முனிரத்னம். இவர் வந்து நம்ம கேட்குறத அவர் தந்துருவாருன்னு எனக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வந்தது. அவர் தான் சுபாஷ் முனிரத்னம். அது வந்து நம்ம புதியவர்கள்ட்ட இன்னொரு சௌகரியம் என்னென்னா அவங்க வந்து அதுக்கான அதிக நேரம் டைம் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ புதுசாக வரவங்க என்னென்னா சரி ஓகே நம்ம கண்டிப்பாக இந்த படம் நமக்கு கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சால் தான் நமக்கு அடுத்தடுத்து போகலான்றப்ப அப்போ நியூ கம்லாம் வந்து எல்லாருமே அந்த போராட்டத்துக்கு உண்டான அந்த போராட்ட குணம் இருக்கும். எப்படியாச்சும் இதில் நம்ம ஜெயிச்சிடணுன்ட்டு. ஸோ அதனால தான் எல்லாம் அப்படியே புதுசாகவே போகும். அப்புறம் வந்து நம்ம பிரக்யா 9 அவங்களையும் சொல்லணும். நான் எதிர்பார்த்த ஒரு அந்த கேரக்டரோட ஜஸ்டிஃபிகேஷனை வந்து பிரக்யா 9ஆல் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய மை ஹார்ட் ஆமாம் புகழ்ஜிக்கும் வந்து என்னுடைய இதை சொல்லணும். நான் சந்தித்த அற்புதமான மனிதர்களில் அவர் ஒருத்தர். என்னோடய வாழ்நாளில் சந்தித்த அற்புதமான மனிதர்களில் அவர் ஒருத்தர். காரணம் என்னென்னா அவர்கிட்ட ஈகோவே கிடையாது. ஈகோ இல்லாத ஒரு மனுஷன்.
அது வந்து எப்படி வெளிப்படுதுன்னா பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் அவர் வந்து உதவிகள் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும் வந்து எல்லார் கூடயும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் யார் வந்து ஃபோட்டோ கேட்டாலும் உடனே வந்து முகம் சுளிக்காமல் நான் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் இண்டஸ்ட்ரியில். ஒரு 4 பேர் வந்ததுக்கப்புறம் ஒரு 5வது பேர் வந்தா என்ன ஏன் கடுப்பேற்றுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முகம் சொல்லிப்பாங்க. இவர் 1000 பேர் வந்தாலும் சரி சலிச்சிக்காமல் வந்து 1000 பேருக்கும் சிரிச்ச மாதிரியே போஸ் கொடுப்பாரு. என்ன மனுஷையா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து சீக்கிரமாக முடிக்கப்பட்டதற்கு அவரும் ஒரு காரணம். எனக்கு ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ. அப்புறம் வந்து இந்திரன்லாம் வந்து நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதான் அப்படின்னு யார் சொன்னாலும் வந்து ஏற்றுக்க மாட்டார். நான் சொன்னால் இல்லை அவர் டேரக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, அவர் சொன்னால் நான் நடிக்கிறேன், மாற்றி நடிக்கிறேன் அப்படின்னு சைடில் மற்றவங்களாம் சஜஷன் கொடுத்தா கூட அவர் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் அவர். ஒரு நடிப்பு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு பேஷன் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு நியூ கமராக இருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கண்டிப்பாக சார். சார் இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போ இங்கே டைட்டிலில் ஒரு பெரிய புல்லிங் ஃபேக்டர் வச்சிருக்கேன் அப்படின்றது இன்னும் ட்ரெய்லர் வந்து நீங்கள் வெளியே வந்து பப்ளிக்காக இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஆடியன்ஸோட புல்லிங் ஃபேக்டர் இந்த படத்தில் என்ன மேஜராக இருக்கும்? இந்த படத்தோட கதை தான். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படிங்கிறது வந்து நிறைய ஹாரர் ஃபிலிம் பார்த்துருப்போம். ஹாரர் தான் அந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த விஷயங்கிறது வந்து இது புதுசாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். இந்த கதைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்படி தான் போகும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அது வேற ஒன்றா இருக்கும். இந்த மாதிரியான அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதை நிறைய பேர் படமும் நம்ம ப்ரொடியூசர் சார்ந்த அவங்க குடும்பத்தார்கள்லாம் பார்த்துட்டாங்க. நான் நினச்ச மாதிரி அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரைட் சார். நாங்களுமே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறோம் சார். எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.